அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குக்ஸ் அண்ட் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம குக்ஸ் அண்ட் டாக்ஸில் குழந்தைங்களுக்கு சத்தான கேழ்வரகு கஞ்சி எப்படி செஞ்சு கொடுக்கலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேழ்வரகு கஞ்சி குழந்தைங்களுக்கு எப்போ கொடுக்கணும், இதில் வேறு என்னெல்லாம் சேர்த்து கொடுக்கலான்னு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முளைக்கட்டின கேழ்வரகு மாவுலேருந்து பால் எடுத்து அதிலிருந்து குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி கஞ்சி செஞ்சு கொடுக்கலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு கஞ்சி செஞ்சு தரும்போது கேழ்வரகோட சத்துக்கள் இன்னும் நம்மளுக்கு நல்லா அதிகரித்து கிடைக்கும். கேழ்வரகு எடுத்துக்கிறதால என்னென்ன நன்மைகள் இருக்குது, அதை எப்படி நம்ம முளைக்கட்டி பயன்படுத்தலான்னு ஏற்கனவே நம்ம சேனலில் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா குக்ஸ் அண்ட் டாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் இந்த மாதிரி முளைக்கட்டின கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். நம்ம கஞ்சி செய்யறதுக்கு தேவையான பாலை ஃபஸ்ட்டு கேழ்வரகுலேருந்து பிரித்து எடுத்துக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் இட்லிலாம் ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியான துணி கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த துணியில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கிறேன். உங்கள் குழந்தை எந்த அளவுக்கு சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கேழ்வரகு மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மாவை சேர்த்ததும் இந்த துணியை நம்ம சின்னதாக ஒரு மூட்டை மாதிரி அப்படியே கட்டிக்கலாம். அடுத்து நம்ம கேழ்வரகு கட்டி வச்சுருக்க துணியை ஒரு பவுலில் வச்சுக்கலாம். பவுல் சின்னதாக எடுத்துக்கோங்க, பெருசாக எடுத்துக்கிட்டாக்கா நம்மளுக்கு நிறையா தண்ணி தேவைப்படும். இப்போ நம்ம இந்த துணிக்கு மேலே அந்த கேழ்வரகு நனையிற மாதிரி ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம கட்டி வச்சுருக்க இந்த மூட்டையை லைட்டாக அந்த தண்ணியில் அலசுகிற மாதிரி செய்யுங்க. இந்த மாதிரி செய்கிறப்போ கேழ்வரகுலேருந்து பால் மட்டும் நம்மளுக்கு தனியாக தண்ணியில் பிரிஞ்சு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பால் மட்டும் நம்மளுக்கு அந்த தண்ணியில் பிரிஞ்சு வர்றது. இப்போ நம்ம கேழ்வரகு பாலை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம கேழ்வரகு கட்டி வச்சுருக்க அந்த துணியை மறுபடியும் அந்த பவுல்லே வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் இன்னொரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதே மாதிரி நம்ம அலசுகிற மாதிரி செஞ்சு மிச்சம் இருக்கிற பாலையும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டைம் அலசும் போதே எல்லா பாலும் கேழ்வரகுலேருந்து நம்மளுக்கு வெளியில் வராது. ஒரு 2-3 தடவையாவது நம்ம அலசுகிற மாதிரி வரும். அதனால் 1/4 கப்பாக தண்ணி சேர்த்து நல்லா அலசி அந்த பாலை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் கேழ்வரகுலேருந்து பாலை பிரிக்கிறதுக்கு இந்த மாதிரி துணி யூஸ் பண்ணிக்கோங்க. குழந்தை கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃபில்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி கேழ்வரகுலேருந்து பாலை ஃபுல்லாக தனியாக பிரித்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை வச்சு கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது கஞ்சி செய்யறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கேழ்வரகு பாலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த கஞ்சி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைனா இது அடி பிடிச்சிரும். இந்த கேழ்வரகு கஞ்சியில் நம்ம கஞ்சி காய்ச்சும் போதே வேறு என்னெல்லாம் சேர்த்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, கேரட் சேர்த்துக்கலாம், ஆப்பிள் சேர்த்துக்கலாம், அப்புறம் நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம், வேக வச்ச கடலை கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு இந்த கஞ்சி செஞ்சு கொடுக்குறீங்கன்னா இதில் பால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ தான் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ஃபஸ்ட் டைம் கேழ்வரகு கஞ்சி செஞ்சு கொடுக்குறீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், இனிஷியலாக குழந்தைக்கு எப்படி கேழ்வரகு கஞ்சி செஞ்சு கொடுக்கலான்னு. வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் பாருங்கள். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் குழந்தைக்கு கேழ்வரகு கஞ்சி செஞ்சு கொடுத்து குழந்தைங்க நல்லா கேழ்வரகு கஞ்சி சாப்பிட பழகினதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி முளைக்கட்டின கேழ்வரகு மாவுலேருந்து பாலை பிரித்து நீங்கள் குழந்தைக்கு கஞ்சி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கஞ்சி நல்லா கொதித்து திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் இது அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த கஞ்சி கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் கெட்டியாகிடும். அதனால் உங்கள் குழந்தை எந்த பதத்துக்கு சாப்பிடுவாங்களோ அந்த பதத்துக்கு பார்த்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்க பதத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அதோட சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த கேழ்வரகு கஞ்சி நம்ம 6 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேழ்வரகுலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பால் எடுத்து நம்ம கஞ்சி செஞ்சு கொடுத்துட்டு குழந்தைங்க நல்லா சாப்பிட்டு பழகினதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாவுலேருந்து பால் எடுத்து கேழ்வரகு கஞ்சி அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதில் நீங்கள் டேஸ்ட்டுக்காக டேட் சிரப் சேர்த்துக்கலாம், நெய் சேர்த்துக்கலாம், நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு இதில் சேர்த்து நம்ம குழந்தைங்களுக்கு ஊட்டி விடலாம். நீங்கள் உங்கள் குழந்தைக்கு நட்ஸ்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இதில் இந்த மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு நட்ஸ் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். இதை நம்ம குழந்தைங்களுக்கு மில்க் ஷேக் மாதிரியும் ரெடி பண்ணி கொடுக்கலாம். கன்சிஸ்டன்சியும் குவான்டிட்டி மட்டும் உங்கள் குழந்தை எப்படி விரும்பி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க 1 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கஞ்சிலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ விரும்ப மாட்டாங்க. அப்போ நீங்கள் அவங்களுக்கு பேன் கேக் மாதிரி செஞ்சு கொடுங்க. அப்புறம் கேழ்வரகு லட்டு மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க. அதெல்லாம் அவங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க.
என்னோட குழந்தைக்கு நான் 6 மாதத்துலேருந்து இப்போ வரைக்குமே இந்த மாதிரி முளைக்கட்டின கேழ்வரகு மாவு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி கேழ்வரகை முளைக்கட்டி கொடுக்கறதால அவங்களுக்கு அந்த கேழ்வரகுல இருக்க சத்துக்கள் வந்து இன்னும் அதிகரித்து அவங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி முளைக்கட்டின மாவுலேருந்து கேழ்வரகு கஞ்சி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். குக்ஸ் அண்ட் டாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.